Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு travel vlog இல்லனா day in my life vlog எப்படி வேணா வச்சுக்கலாம். நாங்க வந்து தசராக்கு ஊருக்கு கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு sudden plan தான். இன்னைக்கு நாளைக்கு அப்படி யோசிச்சு திடீர்னு வந்து தசரா எட்டாவது திருவிழா நைட்டு தான் வந்து நாங்கள் கிளம்புனோம். ஸோ டீசல்லாம் போட்டு கிளம்புறதுக்கு 1:30 ஆயிடுச்சு. ஆனால் கிளம்புன கொஞ்ச நேரத்துல எங்கள் அத்தை வந்து என் ஃபோனை நான் மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னனால திரும்பியும் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ எப்படியும் நாங்கள் கிளம்புறதுக்கே ஒரு 2 o'clock கிட்ட ஆயிருக்கும். திரும்பவும் ரிட்டர்ன் போய் அப்படி ஆயிடுச்சு. மோஸ்ட்டாக நைட் டைம் ட்ராவல்னாலே தூங்கிடுவோம் எல்லாருமே. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட தம்பி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதாவது என் குழந்தை வந்து ஏதாவது கேம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேர்ட் கேம் மாதிரி ஏதாவது விளையாடிட்டே போகலாம் அப்படின்னாங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி கேம் விளையாடிட்டே போனோம். ஒரு 4:30 வரைக்கும் கேம் விளையாடிட்டே போனோம். அதுக்கப்புறமா ஒரு பிரேக்குக்காக வண்டியை வந்து நிப்பாட்டினாங்க. ஸோ ஒரு ஹோட்டலில் வந்து நிப்பாட்டினோம். ஸோ அங்கே ஏதாவது வேணுமா எல்லாம் பார்த்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே டீ குடித்தாங்க. பட் நான் வந்து எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து அந்த மாதிரி அன்டைமில் வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காது. அதனால நான் வந்து எனக்கு காஃபி டீ எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த கேட் வந்து விளையாடிட்டு இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒயிட் கலரில் குட்டியோண்டா அழகாக இருந்ததுன்னு அதை பிடிச்சி வச்சு எங்கள் அத்தை வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களாம் டீ குடிக்கிற கேப்பில் அப்படியே உட்காந்து சும்மா அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். என் சிஸ்டர், பிரதர், அப்புறம் என் 2 குழந்தை, அப்புறம் என் ஹஸ்பண்ட், அத்தை, இப்படி நாங்கள் நிறைய பேர் போனனால ரொம்ப ஃபன்னாக போச்சு. இதுதான் நாங்கள் வந்து டீ குடித்த இடம், காஃபி ஹவுஸ். ஃபோர் 4:30 அங்கெல்லாம் பெருக்கி தொளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ காலையிலே எல்லாமே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். நாங்கள் விளையாடின வேர்ட் கேம் வந்து எப்படின்னா வந்துட்டு ஒருத்தர் வந்து ஒருத்தவங்க காதில் வந்து ஒரு வேர்டு சொல்லணும். அந்த வேர்ட் ரிலேட்டட் க்ளூஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஒரு 5 க்ளூஸில் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி நாங்கள் விளையாடினோம். செம்ம காமெடியாக ஃபன்னாக இருந்தது. ஏன்னா வந்து நம்ம க்ளூ வந்து சட்டு நமக்கு ரொம்ப ரிலேட்டபிளான க்ளூ கொடுத்தா கூட நமக்கு ஞாபகம் வராது. அப்படிதான் என் சிஸ்டர் வந்து எனக்கு வந்து பிளேடு அவளுக்கு வேர்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவள் என் க்ளூ வந்து என்ன கொடுத்தானா வந்துட்டு ஷேவு, அப்படி இப்படி தின்னு, ஷார்ப்பு அப்படிலாம் கொடுத்தா. ஆனால் கூட என்னால் அதை கண்டே பிடிக்க முடியல. ஸோ அப்படி தான் இருந்தது. அந்த பிரேக் அப்புறம் எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டோம். என் ஹஸ்பண்ட், பிரதர் அவங்க மட்டும் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. மற்றபடி நாங்களாம் கொஞ்சம் தூங்கிட்டு ஒரு கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சோன்னு தான் நான் திரும்பி எழுந்திரிச்சேன். ஒரு 6 o'clock போல் எழுந்திரிச்சேன். அப்போவும் ஒரு பிரேக்காக வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணோம் ஆரியாஸ் கிட்ட. ஸோ நான் 4:30 நான் டீ காஃபி எதுவும் குடிக்காதனால எனக்கு ஒரு காஃபி மட்டும் கேட்டேன். காஃபி குடிச்சிட்டு மற்றவங்களாம் நின்று ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து என் சிஸ்டர் வந்து ஆல்ரெடி ஹைட்டாக தான் இருப்பாள். அவள் வந்து ஒரு ஹீல்ஸ் போட்டிருந்தா. அதை வந்துட்டு என் குழந்தை போட்டு பார்த்துட்டு பாரு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, அந்த ஹீல்ஸ் எனக்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இன்னொரு தம்பி ஹைட்டாக இருப்பான். ஸோ அவனோட மேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கூட ஹைட் வரல அப்படின்னு சொல்லி இப்படி ஏதாவது ஃபன் பண்ணிட்டு விளையாடிக்கிட்டு கொஞ்சம் டைமை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். எப்போவுமே ஊருக்கு போகும்போது ஜாலியாக தான் போவோம். ரிட்டர்ன் வரும்போது தான் அப்படியே எல்லாருமே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இப்போவுமே நைட் ரொம்ப லேட் நைட் கிளம்புனாலுமே ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்கள் ட்ராவல். அப்படியே எங்கள் ட்ராவல் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. மார்னிங் டைம் வந்து ட்ராவல் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. சன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வியூவும் சரி அந்த ட்ராவலும் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஜாலியாக இருந்தது. இதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக பாட்டு கேட்டு அதுக்கு வைப் பண்ணிட்டு ஜாலி பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அப்படி போனோம். யூஸ்வலாக நாங்கள் தசராக்கு வந்துட்டு 6ஆம் திருவிழா 7ஆம் திருவிழா அப்போவே போயிடுவோம். மோஸ்ட்டாக 6ஆம் திருவிழா போயிடுவோம். ஏன்னா 7ஆம் திருவிழா வந்து வீட்டுக்கு வந்து காளி சாமிலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த டைம் வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே பார்த்துட்டே ட்ராவலை என்ஜாய் பண்ணிகிட்டே போனேன். பாட்டும் கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஹைவே ட்ராவல் சம்டைம்ஸ் வந்து அப்படியே இதுவாக நார்மலாக இருக்கும். சில டைம் இந்த மாதிரி க்ரீனிஷாக சைடில் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டே போகலாம் சூப்பராக. அப்புறம் வந்து ஒரு ஹோட்டல் பிரண்ணம்னு ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஒரு 8:30 கிட்ட இருக்கும். 8:30 9 கிட்ட ஆயிடுச்சு.
ஸ்டாப் பண்ணினோம். ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஹோட்டல் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த ஹோட்டல் சாப்பிட்டதில்ல. ஹோட்டல் நிறைய செடி அப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே போனோம். பார்த்தா ஆப்போசிட்டில் வந்துட்டு நிறைய ஏதோ செடி நிற்கிற மாதிரி இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க அதான் ட்ராகன் ஃப்ரூட்டோட செடின்னு. ட்ராகன் ஃப்ரூட் செடி பார்த்ததே கிடையாது. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் பார்த்தோம். இதுதான் அது. இந்த மாதிரி அழகாக அப்படி நிற்க வச்சுருக்காங்க. போன மந்த்லாம் வந்து இதில் நிறைய ட்ராகன் ஃப்ரூட்லாம் இருந்துச்சு அப்படின்னு அங்கே வேலை செய்கிறவங்க சொன்னாங்க. இப்போ ஆனால் எதுவுமே இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலுக்குள்ளே போனோம். நிறையா மெனுவில் ஸ்பெஷல் மெனுஸ்லாம் போட்டிருந்தாங்க. பானகரம் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. செட் தோசை, வடைக்கறி, அப்புறம் 5 வகையான ஊத்தப்பம் அதெல்லாம் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இந்த ஹோட்டலில் கிடைக்கும்ன்ட்டு அப்படியே பார்த்துட்டு ஹோட்டல் நல்லா ஆம்பியன்ஸ் இருந்ததுனால நான் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிகிட்டே போனேன். மெனு கார்டு இருந்தது. இதில் வந்து ஸ்பெஷல் டிஃபன் போட்டு மினி வடை, மினி பூரி, மினி ஆனியன் ஊத்தப்பம் அப்படின்னு மினி போட்டிருந்தாங்க. ஸோ அதை ஆர்டர் பண்ணால் எல்லாம் குட்டி குட்டியாக கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு நானும் அந்த மினி டிஃபன் ஆர்டர் பண்ணேன். பார்த்தா எல்லாமே நார்மல் சைஸ் தான் வந்தது. பட் ஒன்று வந்தது. இதுதான் எனக்கு கொடுத்தது. வடைக்கறி, சாம்பார், கேசரி, அதுக்கப்புறம் ஒரு பொடி இட்லி, பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு பூரி, அப்புறம் ஒரு ஆனியன் ஊத்தப்பம் இதெல்லாம் கொடுத்தாங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு மினி காஃபியும் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அகைன் எங்கள் ட்ராவல் கண்டினியூ ஆச்சு. கொஞ்சம் நேரம் தூங்குவோம், கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்போம், கொஞ்சம் நேரம் ஏதாவது பேசுவோம், அப்படியே தான் போச்சு. சடனாக வந்து இப்படி பாட்டு கேட்டுட்டு இப்படியே பேசிகிட்டே போனதில் டீசல் காலியானதே என் குழந்தை வந்து கவனிக்கவே இல்லை. அச்சோ வண்டியில் டீசல் காலியாக போகுது, நீங்கள் இறங்கி வண்டியை தள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னது மெயின் ரோட்டில் வண்டி தள்ளணுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மேப்பில் போட்டு எங்கே பக்கத்தில் டீசல் போடுற இடம் இருக்குது அப்படிலாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 9 கிலோமீட்டர்ஸில் ஒன்று இருந்தது, 7 மினிட்ஸ் ட்ராவலில். ஓகே பக்கத்தில் இருக்குது போயிடலாம், அவ்வளோ சீக்கிரம் யாரும் இறங்கி தள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்ஷன் போட்டு போயிட்டு இருந்தோம். கொஞ்ச தூரம் ட்ராவல் பண்ணவுமே டீசல் பங்க் வந்துருச்சு. ஸோ டீசல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே போகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 11:30 கிட்ட ஆகிடுச்சு. 11:30-12 கிட்ட திருப்பி ஒரு சில் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணோம். எங்கள் அத்தை வந்து லெமன் சோடா கேட்டாங்க. ஆனால் இங்கே வந்து லெமன் டீ இருந்துச்சு, லெமன் சோடா இல்லை. நாங்களாம் சாக்லேட் வாங்கினோம். கோபிக்கோவில் வந்து இந்த மாதிரி லாலிபாப் மாதிரி இருந்தது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். கோபிக்கோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ லாலிபாப்பில் இருந்தோன்னே இன்னும் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு எங்கள் அத்தை லெமன் சோடா கேட்டனால இந்த கடையில் இல்லைன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போய் சோடா, லெமனு, உப்பு இதெல்லாம் தனித்தனியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது நம்மளே லெமன் ஜூஸ் போட்டுக்கலான்ட்டு ஒரு வாட்டர் கேன், காலி வாட்டர் கேனில் இந்த மாதிரி லெமனை புழிஞ்சு இதுக்கு நடுவில் கான்வர்சேஷன்ஸ் வந்து செம்ம ஃபன்னியாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு கடைக்கு எய்த்தாப்புல நாங்கள் நின்று இந்த மாதிரி லெமன் சோடா போட்டுருக்கோம். அதுவும் கும்பலாக நின்று. ஸோ பார்க்குறவங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, இங்கே ஏதோ வித்த காட்டுறோன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி இது பண்ணிட்டு அவ்வளோ பெரிய கை வச்சு மொத்தத்தையும் மறைச்சிட்டோம். ஜூஸ் போட்டுட்டு இருந்தோம். அப்படியே 10 ரூபா கலெக்ஷன் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் சாக்லேட் வாங்கி இல்லைன்னா இவங்களே வாங்கி புளிச்சு கடையை போட்டுருவாங்க. இந்த சோடா வந்து ஓப்பன் பண்ணோன்னே புஷ்ஷுன்னு வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் வரவே இல்லை. அச்சோ இது என்ன சோடாவா இல்லையா, ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருந்ததா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா புஷ்ஷுன்னு வரும்ல சோடா ஓப்பன் பண்ணால், அப்படி வரவே இல்லை கேஸு. எங்கம்மா பொங்குதுங்க
இப்படி ஒரு இன்ஸ்டன்ட்டான லெமன் சோடா மிக்ஸ் பண்ணி எல்லாருமே குடிச்சிட்டோம். என் சிஸ்டர் வந்து அந்த கோபிக்கோ லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருந்தா. என் தம்பி என்ன பண்ணா அதை வந்துட்டு உப்புல முக்கிட்டான். அந்த பேப்பர்ல லெமன் சோடா போட வச்சிருந்த உப்புல போய் அதை அப்படியே முக்கிட்டு அதை சாப்பிடுன்னு வாயில போட்டு அமுக்கிட்டு இருந்தாங்க அவளை போட்டு. இவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஒரே ஃபன்னா போச்சு. உப்பு லாலிபாப்பை சாப்பிட்டு எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து நான் எனக்குன்னு வச்சுருந்தது ஃப்ரெஷ்ஷான கோபிக்கோ சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் தூத்துக்குடி கிட்ட போகும்போது இந்த மாதிரி உப்பளங்கள் நிறையா பார்க்கலாம். அதாவது உப்பு காய வைக்கிற பிளேஸ் வந்து அங்கே நிறைய இருக்கும். ஸோ இதை பார்த்தாலே நம்ம தூத்துக்குடி கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு தெரியும். இப்போ வந்து நம்ம போகிறது குலசை கிட்ட தான். குலசையில் தான் தசரா ரொம்ப ஃபேமஸ், முத்தாரம்மன் கோயிலில். எங்கள் ஊரெல்லாம் அதை சுற்றி தான் இருக்கும். ஸோ அதனால எங்கள் ஊர்லலாமும் தசரா வந்து ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுறாங்க. பாருங்க உப்பெல்லாம் எப்படி பெருசு பெருசாக அள்ளி போட்டு காய வச்சுருக்காங்கன்ட்டு. ஒரு டைமில் நாங்கள் இங்கே இறங்கி போய் என்னோடய முன்னாடி விளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போய் உப்பு கூட வாங்கிட்டு போனோம் ஒரு தடவை. அதுக்கப்புறம் இது வந்து தாமிரபரணி ஆறு. இங்கெல்லாம் நிறைய பேர் குளிப்பாங்க, துணிலாம் துவைச்சிட்ருப்பாங்க, அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஊர்கிட்ட போக போக வந்துட்டு இந்த மாதிரி குலசை கோயிலுக்கு போகிறதுக்கான வழி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துட்டு அந்த தசரா வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தசரா பறைன்னு ஒரு இது போடுவாங்க. இது வந்து திருச்செந்தூர் கோயில், திருச்செந்தூர் தாண்டி தான் போகணும். ஸோ திருச்செந்தூர் கோயிலை தாண்டி உள்ளே போகணும். அப்போ வந்து நிறைய வண்டியில் வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டவங்களாம் வண்டியாக நிறைய பேர் போனாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆச்சு. இதுதான் நான் சொன்ன தசரா பறை மாதிரி எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. நிறைய சீரியல் செட், லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க ஊருக்கு அவங்க முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சில ஊரில் ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க, சில ஊரில் சிம்பிளாக பண்ணுறாங்க. இதோ இந்த மாதிரி தான் வண்டியில் வேஷம் போட்டு போவாங்க. இந்த மாதிரி வண்டி, வேனு, அப்படி லாரி, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வேஷம் போடுற ஆட்கள் போயிட்டுருப்பாங்க. நிறைய வேஷம் போட்டவங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ வழி எல்லாமே எல்லா ஊர்லேயுமே செலிப்ரேஷன்ஸாக தான் இருக்கும். அப்படியே பார்த்துட்டே போகணும். ஸோ அதனால கொஞ்சம் டிராஃபிக்கும் இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா நிறைய வண்டிகள் அதெல்லாம் போயிட்டு இருந்தால் கொஞ்சம் டிராஃபிக்கும் இருந்தது. ஸோ நான் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே ஒரு 2 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே பேனர்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு 2 o'clock நாங்கள் ரீச் ஆகிட்டு குளிச்சு அன்னதானத்துலேயே சாப்பாடு போடுவாங்க. ஸோ அங்கே வந்து சாப்பிட போயிட்டோம். சாப்பாடு, சாம்பார், அதுக்கப்புறம் மோர்லாம் கூட வத்த குழம்புலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 வகையான கூட்டு, அப்பளம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப லேட்டு தான், இப்போ 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இருந்தாலுமே சாப்பாடு இருந்தது, நல்ல வேலையாக நல்லா சுட சுட சாப்பாடு இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே ஹஸ்பண்டோட கொஞ்சம் பைக்கில் அப்படியே ஊர் சைடு ஒரு ட்ரைவ் போனோம். ஆனால் வெயில், செம்ம வெயில். இது வந்து எங்கள் ஊர் ஆறு, ஆனால் ஒரு சொட்டு தண்ணி இல்லை, அவ்வளோ வெயில், மழையே இல்லை போல் ஊரில். ஸோ தண்ணி எல்லாமே வற்றி போயிடுச்சு. அது அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா எனக்கு வண்டியில் போனது கொஞ்சம் டயர்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் படுத்து அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock போல் வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை வந்துட்டு எழுப்புனாங்க. ஸோ தூங்கின டைம் என்னவோ கொஞ்சம் தான், ஒரு சாப்பிட்டு முடிச்சு போகிறதுக்கே 5 o'clock கிட்ட ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் படுக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே கெஸ்ட் வராங்கன்னு சொன்னோன்னே திரும்பியும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்துட்டு போன பிறகு இப்படி தான் இருந்தது எங்கள் ஊர். நைட் ஆனாலும் லைட்லாம் போட்டாங்க. இது வந்து எங்கள் சித்தப்பா வீடு. இங்கே வந்து இந்த மாதிரி தசராவில் வந்துட்டு தசரா செட்டு அடிப்பாங்க. அப்படின்னா எல்லோரும் வேஷம் போட்டு சுற்றி ரவுண்டாக ஆடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்கோ வைப்பாங்க. அதுக்கப்புறம் காளி வேஷம் போட்ட சாமிலாம் ஆடுவாங்க. இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு ஊர் வந்து நம்ம வீட்டில் வந்து ஆடுவாங்க. இது வந்து பெரியபுரம்ன்ற ஊர் வந்து எங்கள் ஊரில் வந்து ஆடினாங்க. இந்த மாதிரி எங்கள் சித்தப்பா வீட்டில் வந்து சித்தப்பா வீட்லேயும் ஆடினாங்க, அப்புறம் எங்கள் வீட்லேயும் ஆடினாங்க. ஆடிட்டு இந்த மாதிரி டொனேஷன் மாதிரி வாங்கிட்டு போவாங்க.
ஸோ இந்த மாதிரி டிஸ்கோ பார்க்கறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க டான்ஸ்லாம் பார்த்தா அவங்க வந்து கரகாட்டமும் வச்சுருந்தாங்க அவங்க இதில். ஸோ இந்த கரகாட்ட டான்ஸும் ஆடினாங்க. இதுதான் நான் சொன்ன இந்த தசரா ஆசெட்டு. இது வந்து எல்லா ஊர்லேயுமே வேஷம் போட்டவங்க இந்த மாதிரி தான் தசரா டான்ஸுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆடுவாங்க. அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி ரவுண்டாக இப்படி ஆடுவாங்க. இதுதான் வந்து தசராவோட ஸ்பெஷலே, இந்த மாதிரி டான்ஸ் பார்க்கறது தான். அதுக்கப்புறம் காளிக்கு வந்து இந்த மாதிரி பழம், தேங்காய், கற்பூரம் அதெல்லாம் காட்டுறதுக்காக எங்கள் சித்தி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து அவங்க ஊர் ஸோ அவங்க ஊர் சாமி தான். ஸோ அதனால் அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாமிக்கு இந்த மாதிரிலாம் காட்டினாங்க. சாமிலாம் ஆடினாங்க. அது நைட் டைமுன்றனால ஸோ வெளிச்சம் வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியல கரெக்டாக, கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. லைட்டிங் வந்து ரொம்ப ஃப்ளாஷ் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்ச நேரம் எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி அந்த பெரிய புறம் செட்டுக்கு வந்து நம்ம டொனேஷன் கொடுத்தா அவங்க ரிட்டன் கிஃப்ட் மாதிரி நமக்கு கொடுப்பாங்க, அவங்க ஊர் பேர் போட்டு. ஸோ அப்படி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குள்ளே வந்து கிளாக் இருந்தது. அந்த குலசை முத்தாரம்மன் சாமி ஃபோட்டோ போட்ட கிளாக் நல்லா தான் இருந்தது. இது வந்து பெரியபுரம் ஊரில் கொடுத்தனால அதை வந்து இதில் வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஊரில் வந்து தசராக்காக கொடுக்குறோன்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே நைட்டு வந்து மணி ஆயிடுச்சு, ஒரு 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நைட்டு சாப்பாடு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இப்படி தான் போகிற வழி எல்லாமே நல்லா சீரியல் செட்ஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. நைட்டும் அன்னதானத்துலேயே சாப்பாடு போட்டாங்க. இதான் வந்து எங்கள் ஊர் தசரா பறை. இங்கே தான் காலையில் வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து தான் சாமி ஆடுவாங்க. இது அன்னதானம் பிளேஸு. ஸோ அங்கே போயிட்டு சப்பாத்தியும் கடலை குருமாவும் இருந்தது, இட்லியும் இருந்தது. சப்பாத்தி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் நைட் 12 o'clock வரைக்கும் முழிச்சிருந்தோம். ஏதாவது பக்கத்து ஊர்லலாம் போய் பார்க்கலாமான்னு. ஆனால் எங்கேயும் போகாதனால படுத்து தூங்கிட்டேன். இப்படி தான் எனக்கு இன்றைக்கி டே ஃபுல்லாக போச்சு. உங்களுக்கும் இந்த vlog பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த மாதிரி தசரா பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தசரா எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.